நான் ஒரு 1/4 கிலோ எலும்பு வாங்கி தயிர், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். அதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு கழுவி அதை ஊற வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காரப்பொடி, அதாவது தனி மிளகாய் தூள். இந்த எலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துடலாம். எலும்பு எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி லெவல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக விடணும். எலும்பு வந்து நல்லா வெந்து இருக்கணும். அதுதான் நம்மளோட அதுக்கு நான் 3 பீஸு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். நல்ல மையாக அரைச்சிக்கணும். ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 3 பச்சை மிளகாய் கீறினது, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு காய்கறிகளை நல்லா வேக விட்டுறணும். 1/4 ஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், அந்த வெஜிடபிளுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காயெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, அது நல்லா வெந்திருக்கு. அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, தேங்காய் விழுது. பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல மசாலா எல்லாம் அந்த காய்கறியில் பிடிக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். காய்கறி மசாலா நல்லா வெந்து வந்திருக்குது. இதில் நம்ம இப்போ இந்த மட்டனை வேக வச்ச மட்டன் பருப்பை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வேகட்டும். பேன் காஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், ஒரு இழுக்கு கருவேப்பிலை. வெங்காயத்தோட கண்ணாடி பதம் வந்த உடனே அதை தாளிப்பு எடுத்து அதில் கொட்டிடலாம். குழம்புல மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு மெனு பிளெயின் ரைஸு, மட்டன் எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் and subscribe பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, see you in the next video. Bye, take care.